வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் சிறகு அவரை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிறகு அவரை 100 கிராமு. இந்த காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வயலட் கலரும் க்ரீன் கலரும் கிடச்சிருக்கு. சிறகு அவரைங்கிறது இங்கே பாருங்கள் ஸ்டார் ஷேப்பில் இருக்குது, அதனால தான் சிறகு அவரைன்னு பேர். இந்த மாதிரி இலசானதாக பார்த்து எடுத்துக்கோங்க. நாரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி இந்த சைஸில் ஒன்று எடுத்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 7 பூண்டுப்பல், இஞ்சி சிறிதளவு, பட்டை சிறிதளவு, 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை. பிரியாணி இலை விட்டுட்டு மித்ததெல்லாம் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, பூண்டு, வரமிளகா பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய், இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வரமிளகா காரமாக இருக்கனால தான் நான் 3 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியிலேயே தண்ணி இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணியில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சிறகு அவரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் எண்ணெயிலே சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சுருண்டு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அவரைக்காயாட்ட சீக்கிரம் வேகாது, ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிறகு அவரையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. சிறகு அவரை பொரியல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். பச்சையாக தான் எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போகணும். இது எண்ணெயிலே ஒரு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். குருமா உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிறகு அவரையும் வேகணும், பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா வரமிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ சிறகு அவரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலை, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். குருமா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிறகு அவரை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.